அடியேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் நான் ஓடத்துறை லக்ஷ்மி நரசிம்மர் சன்னதியில் கோவிலுக்கு வந்திருக்கேன். நீங்களும் சேவிச்சுக்கோங்க. இதோ உங்களுக்காக. ஸ்ரீ ஆற்றழகிய சிங்கப்பெருமாள் கோவில், காவேரி கரையில் இந்த கோவில் அமைந்திருக்கு. தாயார் செஞ்சலக்ஷ்மி தாயார். கோவிலோட பின்புற கதவை திறந்தோன்னா காவேரியை தொடலாம். காவேரி இந்த பின்புறத்தை தொட்டு கொண்டு தான் செல்கிறது. மிக அற்புதமான கோவில். அதனாலேயே இந்த கோவிலுக்கு ஸ்ரீ ஆற்றங்கரை லக்ஷ்மி நரசிம்மர் கோவில்னு திருநாமம். கருவறையில் மூலவர் ஸ்ரீ ஆற்றழகிய சிங்கப்பெருமாள் தன்னுடைய மடியில் மகாலட்சுமி தாயாரை, செஞ்சலக்ஷ்மி தாயாரை மடியில் அமர்த்தி கொண்டிருக்கிறார். தாயார் அஞ்சலி ஹஸ்தத்தோடு இங்கே காட்சி தரதுனால பிரார்த்தனை தலமாகவும் இந்த இடம் விளங்குகிறது. இந்த இடத்துக்கு ஓடத்துறை என்ற பெயரும் உண்டு. இந்த கோவிலோட புராணத்தை பார்க்கலாம். ஆற்றழகிய சிங்கர் பூமிக்கு அடியிலிருந்து வந்தவர். திருச்சி திருவரம்பூருக்கு அருகில் ஒரு கிராமம் சோழமாதேவி அப்படிங்கிற ஊர். ராஜராஜ சோழனுடைய துணைவி சோழமா தேவி. அந்த அரசி பெருமாள் மேலே ரொம்ப பக்தியாம். அதனால் அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா, ராஜராஜ விண்ணகர் என்ற பெயரில் ஒரு திருமால் கோவிலை எடுத்து பல்வகை நிபந்தங்களை அளித்திருந்தார். பின்னர் காலத்தில் அந்த சோழ சாம்ராஜ்யம் கொஞ்சம் கொஞ்சமாக வழிவிழந்து இந்த கோயிலும் சிதைந்து போய் மண்ணோட மண்ணாக மூடி போயிடுது. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த நிலத்தை உழுத போது அந்த விவசாயி அந்த நரசிம்மர் வெளியில் வந்திருக்கார். நரசிம்மமூர்த்தியை பார்த்த உடனே அந்த நரசிம்மமூர்த்தியை எடுத்துன்னு வந்து இந்த காவிரி தென்கரையில் அமர்ந்த இந்த மண்டபத்துக்கு கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்கார்கள். அன்று முதல் இதே இடத்துல நரசிம்மர் நமக்கு காட்சி தருகிறார். ஆற்றழகிய சிங்கரின் அருளால் மாதம் மும்மாறி பெய்து ரொம்ப சுபிக்ஷமாக இருந்ததான் நாடு. வாராது வந்து அமர்ந்த மாமணி அமர்ந்த பகுதி என்பதனால் இந்த இடத்துக்கு சிந்தாமணி என்ற பெயரும் வந்தது. பிற்காலத்தில் விஜயநகர சாம்ராஜ்ய மன்னர்கள் ஸ்ரீரங்கம் திருவரங்க பெருமாள் மீது ரொம்ப பக்தியோடு நிறையா திருப்பணிகள் செய்து வந்தார்கள். அப்போது இந்த ஆற்றங்கரையில் அமர்ந்து பல நலன்களை தரும் இந்த நரசிம்மருக்கும் அவர்கள் வந்து மண்டபம் கட்டி வீரபூபதி உடையார் என்பவர் சிறிய மண்டபத்தை அமைத்து அந்த கருவறையை பெரிதாக்கியிருக்கார். ராஜாக்கள் காலத்துல எல்லாம் அந்த சத்திரம் பஸ் ஸ்டாண்டு அதுக்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த காவேரியிலேருந்து ஸ்ரீரங்கம் வரணுன்னா ஓடம் அதில் தான் பயணிப்பார்கள். அப்போ அந்த ஓடத்தில் செல்வர்கள் எல்லோரும் இந்த நரசிம்மரை வந்து வணங்கிவிட்டு செல்வது வழக்கமாம். நெற்றிக்கண் ஆஞ்சநேயர் இந்த கோவிலில் மிக விசேஷம். கோவிலில் உள்ளே நுழைந்ததும் கிழக்கு நோக்கி வீற்றிருக்கும் தும்பிக்கை ஆழ்வார் ஸ்ரீ ஆண்டாள் சன்னதி. அடுத்து கோவிலின் பிரதான நுழைவாயிலுக்குள் நுழைந்தால் இடதுபுறம் கருடன், வலதுபுறம் அனுமன் நமக்கு அருள் பாலிக்கின்றனர். கருவறையில் மூலவர் ஸ்ரீ ஆற்றழகிய சிங்க பெருமாள் தன் மடியில் செஞ்சலக்ஷ்மி தாயாரை அமர்த்தி நமக்கு கிழக்கு நோக்கி சேவை சாதிக்கிறார். உற்சவருக்கு அழகிய மணவாளன் என்ற திருநாமம். மூலவர் ஸ்ரீ ஆற்றழகிய சிங்க பெருமாள் சன்னதிக்கு எதிர்ப்புறம் மேற்கு நோக்கியபடி கடாழ்வார் அமர்ந்திருக்கிறார். கடாழ்வார் தவிர ஸ்ரீ நம்மாழ்வார், ஸ்ரீ ரங்கநாதர், ஸ்ரீ ராமானுஜர் மற்றும் மணவாள மாமுனி சன்னதிகள் உள்ளன. மூலவரை பிரதட்சிணமாக நம்ம வரும்போது பல ஊர்களில் இருக்கக்கூடிய சிறப்பான பிரசித்தி பெற்ற நரசிம்மர் படங்களை நாம் தரிசனம் செய்யலாம். ஆஞ்சநேயர் 3 கண்களோட மூலஸ்தானத்தின் உள்ளேயே விசேஷ பார்வையில் திவ்ய சொரூபத்தில் நம்மளை கவர்கிறார். கருடன் தனது வலது திருக்கரத்தில் நரசிம்மர் திருவடியும் இடது திருக்கரத்தில் தாயாரின் திருவடியும் தாங்கியிருக்கும்படி சேவை சாதிப்பதால் கருட சேவை லக்ஷ்மி நரசிம்மராக மிக விசேஷமான ஸ்வரூபத்தில் நமக்கு அருள் பாலிக்கிறார். லக்ஷ்மி நரசிம்மர் உற்சவர் அழகிய மணவாளன் ஸ்ரீதேவி பூதேவி தாயார் கருட சேவையில் திவ்ய தரிசனம் மற்றும் கடாழ்வார், நம்மாழ்வார், ராமானுஜர், மணவாள மாமுனி, தும்பக்கை ஆழ்வார் அத்துணை பேரும் நமக்கு காட்சி தந்து நம்மளை அழைப்பாளிக்கிறார்கள். விசேஷமாக போற்றப்படக்கூடிய நரசிம்ம தலங்கள் காட்டழகிய சிங்கர், மேட்டழகிய சிங்கர், இந்த ஆற்றழகிய சிங்கரும். இந்த தலத்தில் திருமண தடை நீங்க சனிக்கிழமை 5 வாரம் ஜாதகத்தை வைத்து பூஜை, வேலை, லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கவும், கடன் சுமை நீங்கவும், குடும்ப ஒற்றுமை, மக்கள் பேறு, வியாபார அபிவிருத்தி போன்றவற்றுக்காக சிறப்பான வழிபாடு நடத்தப்படுகிறது. திருவிழா அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா சித்திரை ராமநவமி, வைகாசி நரசிம்மர் ஜெயந்தி, கருட சேவை புறப்பாடு, ஆடி ஜேஷ்டாபிஷேகம், திருவாடிப்பூரம்,
ஆவணி பவித்ரோற்சவம், புரட்டாசி மாதம் சனிக்கிழமை, நவராத்திரி நாட்கள், விஜயதசமி அன்னைக்கு குதிரை வாகன புறப்பாடு, கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமை மிக மிக விசேஷமாக பூஜைகள்லாம் நடைபெறுகிறது. சங்கராந்தி அன்னைக்கு திருமஞ்சனம் உண்டு. கோவில் எப்போ திறந்திருக்கும்? காலையில் 7:30லேருந்து 9:30 மணி வரைக்கும், மாலை 5:30 மணி முதல் 7:30 மணி வரைக்கும். ஓம் நரசிம்ஹாய வித்மகி வஜ்ரநாகாய தீமகி தன்னோ சிம்ஹ பிரச்சோதயாது. இந்த கோவில் காவேரி மேம்பாலம், திருச்சியிலேருந்து ஸ்ரீரங்கம் போகக்கூடிய காவேரி மேம்பாலத்துக்கு கீழே இருக்குது. அவசியம் எல்லோரும் தரிசனம் பண்ணுங்க. நன்றி.